Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது which countries provide work visa within 30 days processing time. அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் 30 days ப்ராசஸிங் டைம்குள்ளே ஒர்க் வீசா தராங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னல்ஸ் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீசா ப்ராசஸிங் டைமை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும், ஒர்க் வீசாவை வித்தின் 30 days இல்லைனா அதுக்கும்குள்ளே ஒர்க் வீசாவை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 கண்ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். அந்த 5 கண்ட்ரீஸ் ஒர்க் வீசா ப்ராசஸிங் டைமை எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்குறாங்க, வீசா எந்த வீசா டைப்புக்கு எந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு அவங்க ஒர்க் வீசாவை எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி சிங்கப்பூர். சிங்கப்பூரில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இபி 28லேருந்து 60 டேஸ்க்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன வீசா டைப் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இபி. எந்த ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க டார்கெட், அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வித் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில். ப்ராசஸிங் டைம் டைப்பிக்கலி 3 weeks. இன் டிமாண்டில் இருக்க செக்டார்ஸ்லேருந்து போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டராக கூட இருக்கும் ப்ராசஸிங் டைம். கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிக்கிட்டேருந்து உங்கள்கிட்ட ஜாப் ஆஃபர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகக்னைஸ்டு டிகிரி இல்லைனா ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், காம்படிட்டிவ் சேலரி இருக்கணும் வித் த கரெக்ட் பொசிஷன். இந்த சிங்கப்பூர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் ஒர்க் வீசா. ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸ் ஹப்பை அங்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் யாருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடியல் சாய்ஸ் ஃபார் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் அண்ட் அதர் ஹை டிமாண்ட் செக்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அப்ளிகன்ஸ்க்கு இந்த அப்ரூவல் எவ்வளோ நாளுக்குள்ளே ரிசீவ் ஆகும் அப்படின்னா வித்தின் 3 weeksக்குள்ளே ரிசீவ் ஆகிடும். அதாவது ஃபாஸ்டராக இருக்கும். அவங்க ஏன் அப்படின்னா சிங்கப்பூரில் நிறைய ஹை டிமாண்டில் இருக்க செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது. சிங்கப்பூர் எஃபிஷியன்ட் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டிக் ஃபோக்கஸ் ஆன் அட்ராக்டிங் டாப் குளோபல் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த ஒர்க் வீசா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸை ப்ராசஸிங் டைமை இவ்வளோ குயிக் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிற கண்ட்ரி கனடா. குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம் GTS 14 days. வீசா டைப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம் GTS. டார்கெட் ஆடியன்ஸ் ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஆக்குபேஷன். ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு 2 weeks மட்டும்தான் ஆகும் ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு. கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா கெனடியன் எம்ப்ளாயர் கிட்டேருந்து ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும் வித் லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் LMIA. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ரிலவெண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபுமே இருக்கணும். இந்த கனடாஸ் குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றது குளோபல் ஸ்கில் ஸ்ட்ராட்டஜியோட பார்ட். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா டாப் டேலண்ட்டை அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகி வச்சு கண்ட்ரியை ரேப்பிடாக க்ரோத் பண்ணுறது. அதாவது டெக்னாலஜி அண்ட் இன்னோவேட்டிவ் செக்டாரில் கண்ட்ரியை க்ரோத் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட பிளான். இந்த GTS ப்ரோக்ராம் மெயின்லி யாருக்காக அப்படின்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், பர்டிகுலராக டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாஸ்ட் ட்ராக்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங் டைம் ஜஸ்ட் 2 weeks மட்டும்தான். இந்த கம்மியான டைம் லைனால தான் கனடா அட்ராக்டிவான டெஸ்டினேஷனாக இருக்குது ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு. அவங்க ரீலோகேட் பண்ணி அவங்களோட நியூ ரோலை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த GTS பர்டிகுலராக யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ்க்கு. ஸோ ஒரு சில ஏரியாஸில் இருக்க பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் மூலயமா அவங்க ஆளுங்களை எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் டெனண்ட் அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. ஸோ வேறு ஊரில் இருக்கவங்கள எடுத்துப்பாங்க. தேர்டு பார்க்க போகிற கண்ட்ரி ஆஸ்திரேலியா.
இங்கே வந்து குளோபல் டேலண்ட் இண்டிபெண்ட் GTI ப்ரோக்ராம் 30 to 90 days. ஸோ விசா டைப் வந்து குளோபல் டேலண்ட் இண்டிபெண்ட் GTI ப்ரோக்ராம். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வித் எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸ் இன் டார்கெட் செக்டார். எந்தெந்த செக்டார்ஸ் அப்படின்னா டெக்னாலஜி, சயின்ஸ், என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ப்ராசஸிங் டைம் வந்து அப்ராக்சிமேட்லி 1 monthலேருந்து 90 days வரைக்கும் ஆகலாம். கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அவங்களோட ஃபீல்டில் அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருக்கணும், அதுக்கான எவிடன்ஸ். செகண்ட் வந்து நாமினேஷன் பை அன் எலிஜிபிள் ஆஸ்திரேலியன் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன். இந்த ஆஸ்திரேலியாஸ் குளோபல் டேலண்ட் இண்டிபெண்ட் GTI ப்ரோக்ராமை யாருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபீல்டில் லீடர்ஸாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த GTI ப்ரோக்ராம் வந்து ஒரு பாத்வே அப்படின்னு சொல்லலாம். டாப் டேலண்ட்டில் இருக்கவங்க இந்த பாத்வேயை யூஸ் பண்ணி பர்மனண்ட் ரெசிடென்சியை செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ராசஸிங் டைம் வந்து ஜென்ரலி 1 monthலேருந்து 3 months வரைக்கும் கூட ஆகலாம். பட் பாசிபிளி 1 monthலேயே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரீலோகேட் ஆகணும் இல்லையா, அதுக்காக 1 monthலேருந்து 90 days வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற கண்ட்ரி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். விசா டைப் வந்து க்ரீன் விசா. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ். ப்ராசஸிங் டைம் வந்து ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் 5 working day அண்டர் ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் 5 working day மட்டும்தான். கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வேலிட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கணும். செகண்ட் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லைனா ஈக்குவலண்ட்டான டிகிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மினிமம் சேலரி ரெக்வயர்மெண்ட் இருக்கணும். இந்த க்ரீன் விசா வந்து நியூலி இனோவேட்டிவ் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா ஹைலி டேலண்ட் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இவங்களை எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த விசா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸான விசா. இந்த விசா வச்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். வித்தவுட் அங்கே இருக்க லோக்கல் ஸ்பான்சர் தேவை கிடையாது, நீங்களே உங்களை செல்ஃப் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் விசா ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டமால் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வித்தின் 5 working daysக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். குயிக்கஸ்டான ஒர்க் விசா அவைலபிள் குளோபலின்னு பார்த்தா இதுதான் குயிக்கஸ்டான குளோபல் விசா. இந்த விசாவை எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாப் டேலண்ட்டை அரவுண்ட் த வேர்ல்டில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஃபிஃப்த் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி வந்து ஜெர்மனி. விசா டைப் வந்து EU ப்ளூ கார்ட். டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் த யூரோப்பியன் யூனியன் வித் எ ஜாப் ஆஃபர் இன் ஜெர்மனி. ஸோ நீங்கள் யூரோப்பியன் யூனியனாக இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட ஜெர்மனியில் இருக்க கம்பெனிக்கிட்ட இருந்து ஜாப் ஆஃபர் இருக்கணும். ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 4 weeks. ஸோ இது வந்து உங்களோட ஒர்க் லோட் ஆஃப் த லோக்கல் இமிக்ரேஷன் ஆஃபீஸை பொறுத்து அவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த லோக்கல் இமிக்ரேஷன் ஆஃபீஸோட ஒர்க் லோடை பொறுத்து இது வந்து மாறும். பட் 4 weeks அப்படின்றது கன்ஃபார்ம். கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஆஃபரில் மினிமம் சேலரி த்ரெஷோல்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெகக்னைசேஷன் ஆஃப் யோர் குவாலிஃபிகேஷன் இன் ஜெர்மனி. இந்த ஜெர்மன்ஸ் EU ப்ளூ கார்ட் அப்படின்றது கண்ட்ரிஸ் ப்ரைமரி விசா. யாருக்கு அப்படின்னா ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, அதாவது ஃப்ரம் நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த EU ப்ளூ கார்டு வந்து ஒரு சில ஃபீல்டில் இருக்க பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸை அட்ராக்ட் பண்ணுது, அதாவது IT, இன்ஜினியரிங் அண்ட் ஹெல்த் கேர். இந்த EU ப்ளூ கார்டு வந்து ரிலேட்டிவ்லி குயிக் ப்ராசஸிங் டைம், அதாவது வித்தின் ஃபியூ வீக்ஸ். பட் இது வந்து லோக்கல் இமிக்ரேஷன் ஆஃபீஸரோட ஒர்க்லோட பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த விசா வந்து ஒரு பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க, பர்மனண்ட் ரெசிடென்சிக்கான ஒரு பாத்வே. நீங்கள் வந்து லாங் டேர்ம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஜெர்மனியில். இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாமே குயிக்கான ஒர்க் விசா, அதாவது வித்தின் 30 days ப்ராசஸிங் டைம்குள்ளே ஒர்க் விசா தராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம்.
ஸோ அதாவது ஒரு கண்ட்ரியோட விசா டைப், டார்கெட் ஆடியன்ஸ், ப்ராசஸிங் டைம், கீ ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது ஒரு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.